அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடில வந்து ஃப்ரெஷரா நம்ம போறோம் அப்படிங்கும்போது நம்மளோட சேலரி எக்ஸ்பெக்டேஷனால நம்ம என்ன வச்சுக்கலாம் சார்? ஐடியில் நீங்கள் இப்போ 10,000 வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 2-3 கம்பெனி மாறி போகிறப்பல 5வது வருஷம் எங்களோட கிளாஸில் ஒரு 200 பேர் மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா ஐடியில் 20-30 பேர் தான் படிப்பாங்க. பட் இப்போ அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. பிகாஸ் ஐடிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன், அப்படியே செம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசணும்லாம் இல்லை. ஃப்ரெஷராக இருந்தால் ஐடிக்குள்ளே ஜாப் இப்போ வரணும்னு நினைக்கிறாங்கன்னா வெறும் அவங்க காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு போதுமானதாக இருக்காது. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்னும்போது நம்ம எந்தெந்த ஆப்ஸில் வந்து நம்மளோட ரெஸ்யூமை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்? ஜாப் சர்ச் ஆப்னு போட்டால் நிறைய ஆப் வரும். இன்ஃபேக்ட் நானுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ கூட சம்மந்தமே இல்லை நிறைய ஆப்பை யூஸ் பண்ணுறேன். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாவா பைத்தன் எல்லா கோர்ஸுமே எடுக்கிறாங்க. சேம் 30,000 40,000 50,000 1 லட்சம் வருது. லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாம். ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது மீன்ஸ் ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஹெச்ஆர் நவீன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி இப்போதான் ஒருத்தர் வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்க, ஐடிக்கு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தொடங்கி ஒரு ஐடி ஜாப்ல போய் எப்படி பிளேஸ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் வந்து நமக்காக கொடுக்க போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி ஐடிக்குள்ளே போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட தொடர்ந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். எஸ், கண்டிப்பாக. ஸோ என்னோட நேம் நவீன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2022 தான் பாஸ் அவுட். இப்போ ரீசன்ட் பாஸ் அவுட் தான் பாஸ் அவுட் ஆனேன். ஸோ நான் பாஸ் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் 3 இயர்ஸ் 10th முடிச்சு டிப்ளமோ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். கம்ப்ளீட்லி ஐடிக்கு எனக்கு சம்மந்தமே நான் இருந்துட்டு இருந்தேன். பட் காட் கிரேஸ் என்னோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலிமா ஐடியில் எனக்கு ஹெச்ஆராக ஜாப் கிடச்சிது. ஐ எம் கமிங் ஃப்ரம் மை நேட்டிவ் மோகனூர். இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஒரு கிராமம். ஸோ அங்கேருந்து இப்போ சென்னை மூவ் ஆகி ஹெச்ஆராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக தென்பட்டுச்சு. இங்கே ஐடியில் இங்கே இருக்க சேலரிஸ் ஆகட்டும், கல்ச்சர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் நிறைய பேர் வில்லேஜ் சைடில் சிட்டி சைடில் இருக்கும். இன்ன வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால ஓகே எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம். ஹெச்ஆர் நவீனோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் விஷயத்தில் நிறைய போட்டுருக்கோம். ஸோ என்னோட த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்னதாக ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு கன்சல்ட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனி மூலியம் மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுற மூலியம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ஹையரிங்க்கு கன்சல்ட்டிங் மாடலில் ஒர்க் பண்ணி கொடுக்குறப்போ அஸ் ஹெச்ஆராக நான் எப்படி வந்து அந்த ரெஸ்யூமை வேலிடேட் பண்ணுறேன். ஸோ கம்பெனி சைடில் அவங்க எப்படி ரெஸ்யூமை பார்த்துட்டு எப்படிலாம் டெக்னிக்கல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு 10 பேர் அமிச்சோம்னா அவங்கள எதனால் ரிஜெக்ட் ஆகிறாங்க, எதனால் செலக்ட் ஆகிறாங்க, எவ்வளோ சேலரியில் போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் எண்டில் ஐடியில் நடக்கிற நிறைய விஷயங்கள் தெரிய வந்தனால ஓகே எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம், சக்ஸஸ்ஃபுல்லி ஷேர் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட்லேயும் கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிகாஸ் ஒரு நான் ஐடியிலேருந்து இப்போ ஐடிக்குள்ளே மூவ் ஆகி இப்போ ரீசன்ட் கிராஜுவேட் ஆகிட்டும் ப்ளஸ் மார்க்கெட்டில் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, ஓகே சார், உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ தான் ஒருத்தவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஐடிக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும், நம்ம வந்து எப்படி சார் ப்ராசஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஓகே, ஸோ இப்போ 2024 நிறைய பேர் பாஸ் அவுட் ஆக போகிறாங்க, காலேஜ் முடிய போகுது. ஸோ இப்போ 2022 நிறைய பேர் பாஸ் அவுட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 years பிஃபோர் லாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியோட ஹையரிங் ப்ராசஸே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ மார்க்கெட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் ஐடிக்கு நிறைய பேர் படிச்சுட்டும் பெருசாக உள்ளே வர மாட்டாங்க. ஒரு சர்டைன் அமௌண்ட், இப்போ நான் டிப்ளமோ படிக்கிறப்பவே எங்களோட கிளாஸில் ஒரு 200 பேர் மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா ஐடியில் 20-30 பேர் தான் படிப்பாங்க. பட் இப்போ அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. பிகாஸ் ஐடி செக்டர் ரொம்ப பூம் ஆனதுக்கப்புறமேலு கரெக்டாக லாக்டவுன் டைமில் எல்லாமே ஆன்லைனில் மாறுறப்போ ஐடிக்கு செம பூமிங் ஆச்சு. நிறைய ஃப்ரெஷர்ஸை ஈவன் எந்த ஒரு ஆன்லைன்லேயே சும்மா பார்த்துருந்த எக்ஸாம்லாம் எழுதி கூட எக்கச்சக்க பேர் 30,000 40,000 வேலைக்குள்ள எக்கச்சக்க பேர் 2020 2021 2022 மிட் வரையுமே நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ இந்த 2023 இந்த 2024லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள ஐடிக்குள்ளே இருக்கனால காம்படிஷன்ஸும் ரொம்ப அதிகமாகிட்டனால இப்போ எப்படி கவர்மெண்ட் ஜாப் ஒரு காம்படிஷனும் அந்த மாதிரி ஐடிக்கும் இப்போ காம்படிஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2024 டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனும் மாறிடுச்சு. முதல்ல மெக்கானிக்கல் படித்தவங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் போதும், நாங்களே ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்ற கம்பெனிலாம் கூட இப்போ நிறைய ட்ரைனிங் படித்து முடிச்சுட்டு ஃப்ரம் டே 1ல இருந்தே அந்த ஜாபுக்கான கோட் அடிக்கிற வேலையோ இல்லைனா டிசைனராக டிசைன் பண்ணுற வேலையோ அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் டேலண்டாக ட்ரெயின் ஆனதுனால கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகிடுச்சு. மார்க்கெட்லேயும் அதிக பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் ஐடிக்குள்ளே ஜாப் இப்போ வரணும்னு நினைக்கிறாங்கன்னா வெறும் அவங்க காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு போதுமானதாக இருக்காது. ஏன்னா அங்கே வெறும் ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு காமனான விஷயம் தான் ஐடி படிக்கிறவங்க கற்றுப்பாங்க. ஈவன் நான் ஐடி மெக்கானிக்கல் படித்தவங்களாலுமே கூட இந்த அடிஷ்னலாக அந்த ரோலுக்குன்னு ஸ்கில்ஸ் தேவைப்படும். இப்போ ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர்,
டெவலப்மெண்ட்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். டிசைனிங்னா அதுக்குன்னு தேவைப்படும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடியில் நூற்றுக்கணக்கான டிஃப்ரெண்ட் கணக்கான ரோல்ஸ் இருக்குது. ஒரு ரோலுக்கும் இண்டிவிஜுவலான ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ ஒருத்தர் ஜாப் எடுக்கும்னு நினச்சாருன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் அவர் போகும்னு நினைக்கிறார். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் டெவலப்மெண்ட் நிறையா இருந்தால் எனக்கு வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ண பிடிக்கும், பேச பிடிக்கும். அதனால் என்னோட நியூஸில் என்னென்ன ரோல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறப்போ சப்போர்ட் இன்ஜினியர், ஏஆர் காலர், இந்த மாதிரி ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், என்னோட ஜாபே டே டு டேல ஒரு 50 to 100 கேண்டிடேட்டை பேசி எவாலுவேட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் அதனால நான் ஹெச்ஆர் லைனில் வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் என்ன செட் ஆகும், ரொம்ப டெக்கில் இன்ட்ரெஸ்டடா, லைக் கோட் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா, இல்லாட்டினா லைக் ஹார்ட்வேர் சைடில் நான் ஓஎஸ் மாற்றுறது இல்லை லேப்டாப்பில் சரி பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்னா சப்போர்ட் இன்ஜினியராக போகலாம். நிறைய வரைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிசைனிங் சைடில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கரியரை எந்த அவங்களுக்கு பர்சனலாக என்ன வருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கூடிய ரோல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணணும். இதுக்கு அவங்க சாட் ஜிபிடியில் போட்டு கூட இந்த மாதிரி எனக்கு இதெல்லாமே இருக்குது, எனக்கு இது தகுந்த மாதிரி ரோல்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுங்கன்னா சாட் ஜிபிடியை கூட நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது ஐடிக்குள்ளே. நிறைய பேர் சும்மா 4 ரோல் 5 ரோல் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதை தாண்டி எக்கச்சக்கமானது இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான கரெக்டான ரோல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்க ஐடிக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டிகிரி தாண்டி என்ன ரோல் போக போகிறோங்கிற முடிவை எடுத்துட்டு அதுக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணி உள்ளே வர வேண்டியது ஐடிக்குள்ளே. கம்பெனியில் இருக்கவங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க, யாரெல்லாம் ஸ்கில்லடாக இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நீங்கள் சொல்லும்பொழுதே வந்து ஒரு 2-3 ரோல் சொன்னீங்களா, டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ரோல் சொல்கிறீங்க. ஆனால் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து ஹைலி பெய்டாக வந்து ஐடியில் இருக்குது, நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு அது தெரியல அப்படின்னா அது என்ன மாதிரியான ரோல்ஸ்? ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் மாறும். ஹை பேயிங், லோ பேயிங் ஜாப்ஸ், அதே மாதிரி ஹை காம்படிஷன், லோ காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி ரோல்ஸ் பொறுத்து மாறும். ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, ஹை சேலரி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லலாம் டெவலப்மெண்ட் சைடில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், மோன் ஸ்டாக், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது. டெவலப்பிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நல்ல ஃபியூச்சர் எதிர்பார்க்குறவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இல்லை டேட்டா ஓரியன்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ எவ்ரிதிங் இஸ் அ டேட்டா. எல்லாருமே ஆன்லைனில் இப்போ வந்துட்டனால எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸுமே க்ரோ பண்ணுறதுனால டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி டேட்டாவை பேஸ் பண்ண ஜாப் ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டிசைனிங் சைட்லையுமே யூஎக்ஸ்ஒய் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், இந்த மாதிரி டிசைனிங் ரோலுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த 3 ஃபெமிலியராக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அஸ் வெல் அஸ் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. செலினியம் வித் ஜாவா, இது எல்லாத்துக்குமே நல்ல ஹை ஃபியூச்சர்ஸ் இருக்கு. பட் காம்படிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு அந்த ரோலில் ரொம்ப ஈடுபாடாக இருக்க ஆளுங்க என்னால் கண்டிப்பாக போய் ஆகணும், நல்ல ஒரு நான் பண்ணிட முடியும். இப்போ ஸ்கூல் காலேஜ் நம்மளே வச்சுக்கோங்க, டாப்பர்ஸ்பா இவ்வளோ நல்லா படிச்சிருவோம், அந்த மாதிரி இருக்க பையனா ஓரளவுக்கு காம்படிஷனை மேட்ச் பண்ணி அதை பண்ணிவிடுவாங்க. இல்லை நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, நான் கொஞ்சம் நார்மலாக தான் படிப்பேன், எனக்கு பெருசாக எந்த ஸ்கில் வரும்னு தெரிலனா கொஞ்சம் காம்படிஷன்ஸ் கம்மியாக ஃபியூச்சர் வைஸ்லேயும் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி லைனில் போகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப் ரோல், இங்கேயும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு இருக்கு. சப்போர்ட் இன்ஜினியர் ரோல், L1 சப்போர்ட், L3 சப்போர்ட், L2 சப்போர்ட், இந்த மாதிரி சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் கம்மி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம போகும்பொழுது 50,000 1 lakh அந்த மாதிரி ப்ரைஸ் ஆகுது. ஸோ நம்ம அவ்வளோ காசு கொடுத்து தான் அந்த ஸ்கில்லை கற்றுக்கணுமா, நம்ம வந்து எங்கன்னா ஃப்ரீயாக கற்றுக்கலாமா, இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஸ்கில்ஸை எப்படி கற்றுக்கலாம் சார்? ஸோ கண்டிப்பாக இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு இந்த ரோல் எனக்கு இதான் செட் ஆகும், நான் இந்த ரோல் தான் போக போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த சேலஞ்சு எப்படி கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுவே வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் அங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே இருக்காது. அப்போ அவங்களாம் சென்னையில் வந்து படிக்க முடியுமானாலும் கஷ்டம் தான். பட் ஆன்லைன்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாம். இன்னொரு பெய்டு சைட் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது மீன்ஸ் யூடியூப்லேயே எக்கச்சக்க ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தமிழ்லேயே பைத்தான், ஜாவா எல்லா கோர்ஸுமே நான் இப்போ சொன்ன எல்லா ரோலுக்குமே யூடியூப்லேயே ஃபுல் கோர்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா 5 மணி நேரம் 10 மணி நேரம் எடுக்கிறாங்க. யூடியூப்லேயே இருக்குது. ஒன்று ஃப்ரீயாக அப்படி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஐடி கம்பெனிஸுமே அவங்களே ஸ்டெப்பை எடுத்து வந்து ஃப்ரீ கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஐபிஎம் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே ஃப்ரீ கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடமியில் எல்லா கோர்சஸுமே அவைலபிள் இருக்குது. ரெடியாகவே இருக்க கோர்சஸ் யூடமிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா, பைத்தான் நான் சொன்ன எல்லா கோர்சஸுமே வெறும் 500 ரூபாயிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோர்சஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. இன்னொன்று பெய்டு சைஸ், நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாவா, பைத்தான் எல்லா கோர்ஸுமே எடுக்கிறாங்க. சேம் 30,000, 40,000, 50,000, 1 லட்சம் வருது. ஸோ இப்போது ஃப்ரீயும் இருக்குது, மிட் லெவல் 500 ரூபாயும் இருக்குது, ஹை லெவல் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு அப்போசன் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரீயாக படித்து பாருங்கள். மொதல் உங்களுக்கு செட் ஆகுதா, அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா, புரியுதா, இல்லை உங்களுக்கு செட் ஆகுமா, கான்ஃபிடென்ட்டாக தோணுது எனக்கு இது செட் ஆகுது
அப்படின்னா அதுலேயே படித்து வேலைக்கு போக முடிஞ்சவங்களும் இருக்காங்க. அதுலேயே படித்தும் ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம். நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்காங்க. இல்லை நான் வெளில போய் நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா தனியாக இண்டிவிஜுவலாக படிக்க முடியலைங்கிற பட்சத்தில் வெளியில் போகலாம். வெளியில் போகிறப்ப என்ன அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் செகண்டை படிக்கணும், தேர்டு படிக்கணும்னு ஒரு ரோட் மேப் இருக்கும். செல்ஃபாக யூடியூப் பார்த்து படிக்கிறப்போ எது எதெல்லாம் ஆர்டர் வைஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 பாதை அப்படிங்கிறது இருக்காது. டவுட்னா கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு நல்லா படிக்கிற பசங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா தே கேன் ஏபிள் டு ஃப்ரீயாகவே படிக்கலாம். இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி யூடெமியில் ₹500 இருக்குது, இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் அது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் எப்படி ஆகணும் செலவு பண்ணாலும் ஓகேனா கோர்சஸும் அவைலபிள் இருக்குது. கோர்சஸ் பெய்டும் எடுத்து படிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்ஸ் பொறுத்து தான். பட் ஃப்ரீயாக படிக்க முடியாதுன்னு கிடையாது. ஃப்ரீயாகவும் இதை பண்ண முடியும். நிறைய பேர் ஃப்ரீயா படிச்சும் வேலை இன்ன வரையும் மார்க்கெட்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயே அவைலபிள் இருக்கு எல்லாமே. ஒரு கோர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோர்ஸ் முடிச்சாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோர்ஸ் முடிச்சாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது காரணம் என்ன சார்? ஸோ கோர்ஸ் முடிச்சாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கிறதோட மெயின் காரணம் இப்போ இருக்க மக்களோட மெயினான மைண்ட் செட் தான். ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக இப்போ காலேஜ் முடிக்கிறவங்க நிறைய பேர்த்தோட விஷயம் இல்லை நிறைய பேர் இப்போ நம்ம காலேஜ் முடிக்கணும் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளை யார் கைட் பண்ணுவாங்க? நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்க, அப்பா அம்மா சீனியர் பர்சன்ஸ்லாம் கைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நமக்கு முன்னாடி வேலைக்கு போனால் நம்மளோட கசின்ஸ்லாம் யாராக இருக்காங்களோ கைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தோட கைடன்ஸும் எப்படி ஜென்ரலாக இருக்குன்னா ஐடியில் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு கோர்ஸை படித்தா ஐடியில் வேலைக்கு போயிடலாம். அந்த மாதிரி கைடன்ஸ் இருக்கனால பீப்புளோட மைண்ட் செட் எதாக இருந்தால் எப்படி ஸ்கூல் காலேஜ் எப்படி 3 வருஷம் 4 வருஷம் போனோமோ இங்கே போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம ஓட்டிட்டோம் ஏதாவது படிச்சிட்டோம்னா ஐடிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை ஈஸின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட்டில் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டியில் வந்து இறங்கி படிக்கிற பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிக்க முடியாது. பிகாஸ் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ 12th படிக்கிறப்பவே டிஃபிகல்ட்டி லெவல் மாறும்னா பயாலஜி தனி குரூப் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. எதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா டிஃபென்ஸ் அப்போ வந்து அவங்களுக்கே தெரியும் நம்மளால எங்கே போனால் பாஸ் பண்ண முடியும், சர்வே ஆக முடியும். பட் இங்கே நிறைய பேருக்கு அந்த கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத ட்ரை பண்ணி இந்த மாதிரி படிக்க முடியாமல் போகிறனால அவங்களால கோர்ஸ் படிச்சும் ஐடியில் ஜாப் எடுக்க முடியும். அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் 3 மாதம் to 6 மாதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃபெக்டிவாக அதை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் முடிச்ச எல்லாருமே ஒரே மாதிரி வெளில வருவாங்கன்னா கிடையாது. ஒருத்தர் 200 மார்க் எடுத்தால் லோ ஆவரேஜில் படிச்சிருப்பாங்க, ஹை மார்க் எடுத்தால் ஹை ஆவரேஜில் படிச்சிருப்பாங்க. பட் இந்த ஐடி கோர்சஸில் அந்த மார்க் ரேஞ்ச் இல்லாதனால யாருக்கும் தெரியல யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்ட்டு. பட் அந்த கோர்ஸில் யாரெல்லாம் ஹையர் லெவல் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம் அவங்க வேலை கிடைச்சிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. பட் ஓரளவுக்கு சரியாக படிக்க முடியல, ஓனாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியல, அந்த விஷயங்கள் வரல அப்படிங்கிறவங்க தான் ஸ்டில் கோர்ஸை முடிக்கிறேன் 3 to 6 months முடிச்சுட்டுமே கூட they are into struggling stage actually. ஸோ பீப்புள்கிட்ட தான் இருக்குது. மேபி அந்த மாதிரி பீப்புள் வந்து அந்த ரோல் உண்மையில் அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லாட்டினா மென்டார்ஷிப் எடுத்துக்கலாம். லைக் லிங்க்டின்லேயே பார்த்தீங்கன்னா அதே ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை லிங்க்டின்ல போய் அவங்க சர்ச் பண்ணால் வருவாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு 10 பேரோட கனெக்ஷன் 100 பேரோட கனெக்ஷன் கொடுத்தா ஒரு 2-3 பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எங்கே நான் மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தானே இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக மென்டார்ஷிப் கேட்குறப்போ இவங்க எங்கே லேக் கேட்குறாங்க, ஏன் வேலை கிடைக்கலன்னு தெரிய வரும். அந்த விஷயத்த பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட முடியும். ஓகே, இப்போ வந்து கோர்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் ஒரு கம்பெனிக்கு வந்து நான் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து ஷோகேஸ் பண்ணலாம்? ஒரு கம்பெனியை வந்து இல்லை ஒரு ஹெச்ஆர் நம்ம எப்படி சார் அட்ராக்ட் பண்ணலாம் நம்ம முடிச்ச கோர்சஸ் வச்சு? ஓகே, ஸோ முதல்ல தான் நான் சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை லாக்டவுனுக்கு அப்புறமே இந்த ஆன்லைன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கோர்ஸ் போய் படிக்கிறோம், முடிச்சா சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும், நம்ம ரெஸ்யூமில் அந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கோம்னு போட்டாவே போதும், வேலை கிடச்சுன்னு இருந்துச்சு. பட் இப்போலாம் சர்டிஃபிகேஷனுக்கே பெருசாக வேல்யூ பார்க்கறதில்ல. ஏன்னா மூளைக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு, எல்லாருமே சர்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வேலிடான சர்டிஃபிகேஷனோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இப்போ NPTEL அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டு அந்த எக்ஸாம் போய் எழுதி கிளியர் பண்ணி ரேங்க் வைஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் தாண்டி நிறைய பேர் சர்டிஃபிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேஷன் தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேஷனுக்குலாம் இப்போ கம்பெனி சைடில் பெரிய லெவலில் வேல்யூ பார்க்கறதில்ல. எங்கே வேல்யூ பார்க்குறாங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சதுக்கான ப்ராஜெக்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லைக் என்ன மாதிரி ப்ராஜெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க, ரியல் டைமில் அவங்க என்ன கையில் வச்சுருக்காங்க, என்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறாங்களே. ஏன்னா கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் டே 1 அவருங்க கோர்ஸ் படித்து முடிச்ச உடனே எக்ஸ்பெக்டேஷனே டே 1லேருந்து இந்த ரோல்லாம் வேலை பார்ப்பானா, நாளைக்கே இறக்கி விட்டால் வேலை பார்ப்பானா அப்படிங்கிறது தான் கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா ப்ராஜெக்டான பேரில் நிறைய பசங்க பண்ணுற ப்ராஜெக்டே எப்படின்னா காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், எங்கேயா வாழ்ந்து வச்சுற மாதிரி அடுத்தவங்களோட ரெஸ்யூம்லேருந்து 2 ப்ராஜெக்டை போட்டுட்டு ஆன்ட்டி 2 ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு வேலை இன்னும் வரைக்கும் கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட்னா ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களே எடுத்து 10 ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட் நிறைய ஓன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நிறைய விஷயங்கள் கிட்டப் அந்த மாதிரி போடணும். இல்லை டிசைனர் இருக்காங்கன்னா அவங்களே ஓனாக நிறைய டிசைன்ஸ் பண்ணி பார்த்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்
ரிசல்ட்ஸ் எடுத்து காமிச்சு கம்பெனிக்கு எப்படி ஷோகேஸ் பண்ணுறாங்க, ரியல் டைமில் அவங்களால டே 1ல் இறக்கணும் அப்படின்னா கம்பெனியில் வேலை பார்க்க முடியும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த அளவில் அவங்க ரெடியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான விஷயமா இப்போ கிடையாது, 2024ல் கிடையாதுன்னு சொல்கிறேன். மேபி 2025ல் மார்க்கெட் திருப்பி பூம் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக கூட ஆளுங்களை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கனால காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கனால மார்க்கெட் ஸ்டில் இன் திஸ். ஸோ எதனால் டவுனாக போகுதுங்கிறதுக்கான வேரியஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஆன்லைன் எல்லாமே பூம் ஆகிற பட்சத்தில் நிறைய ரிசோர்ஸஸை கம்பெனி ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஈக்குவலான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்கள்னால கொஞ்சம் அந்த இன்டர்நெட்டோட விஷயங்கள் எல்லாமே ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் பீக்குக்கு போயிடுச்சு டக்குன்னு ஆன்லைன், இப்போ ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கப்போ அங்கே எம்ப்ளாயிஸோட விஷயங்கள்னால கம்பெனி உள்ளே வச்சிருக்க எடுத்த எம்ப்ளாயிஸை எப்படி ஃபயர் பண்ணாமல் காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஸ்ட்ரகிளாக இருக்கனால அவங்களுக்கு வேலை கொடுக்குறதே கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் சைடில் ரெசெஷன் போயிட்டு இருக்கனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் யூஎஸ் பேஸ் பண்ண ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அதாவது ஆன் சைட்டில் இருக்கக்கூடிய வேறு அதர் கண்ட்ரிஸோட ப்ராஜெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கேயோட அங்கே கரன்சி ரேட் அதிகம்னால இங்கே ஒரு ப்ராஜெக்ட் 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா அங்கே 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறனால மோஸ்ட்லி அங்கே பேஸ் பண்ண ப்ராஜெக்டாக இருக்கனால அங்கே நிறைய ரெசெஷன் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் அப்படி இருக்கனால இங்கேயும் டல் அடிக்கிறனால நிறைய பேர் ஹையர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, நிறைய வந்துருச்சுனால அதோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில ரோல்ஸ் அதுவும் தடுக்குது. லைக் இப்போ டெவலப்பர்ஸ் அப்படின்னா டெவலப்பர்ஸ் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணல, பட் டெவலப்பர் வந்து இப்போ ஒரு 8 மணி நேரம் பண்ணக்கூடிய வேலையை ஒரு 6 மணி நேரத்தில் 5 மணி நேரத்துலேயே சாட் ஜிபிடி ஹெல்ப் மூலிமா ஈஸியாக அடிச்சுக்க முடியுது. மொதல் கூகுளில் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி எடுத்த விஷயத்த சாட் ஜிபிடியில் ஈஸியாக எடுத்துக்க முடியனால எஃபெக்டிவாக ஈஸியாக வேலையை முடிச்சிட முடியும் சாட் ஜிபிடி டூலை வச்சுங்கனால. இந்த விஷயங்கள் இந்த 3-4 மார்க்கெட் விஷயங்கள்னால கொஞ்சம் இப்போ டவுனாக போயிட்டு இருக்கு. மேபி அடுத்த ஒரு ரெவல்யூஷன் வருது, இன்னும் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிஸ் மாறப்போகுதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் ஆப்போம். அப்போ அதிக பேர் டிமாண்ட் தேவைப்படுறப்ப நிறைய பேர் உள்ள கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வந்து நம்ம பேசும்போது ஒரு ஃப்ரெஷர் வராங்க, ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஸ்கில்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து இப்போ போனால் வேலை செய்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய ரெஸ்யூமை எப்படி சார் ரெடி பண்ணணும்? ஸோ ரெஸ்யூம் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இங்கேயும் கோட்டை விட்டுருவாங்க. என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு ஸ்கில் லேர்ன் பண்ணால் உண்மையில அவன் டேலண்டடான பர்சன் தான். பட் என்ன அப்படின்னா கம்பெனிக்கு அவங்கள ஷோகேஸ் பண்ண தெரியாமல் போயிடும். படித்து முடிச்சு ஸ்கில்டாக இருப்பாங்க, ஆனால் கம்பெனிக்கு ஷோகேஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதுக்கெலாம் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸபிளாக இருக்க மாதிரி இவங்க ரெஸ்யூமாக ப்ராப்பராக ரெடி பண்ணணும். சும்மா ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் அப்படியே பேரை மட்டும் மாற்றி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகாது. அதே மாதிரி ப்ராப்பரான ரெஸ்யூம் பில்டிங் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா முதல்ல தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படிங்கிறது இப்போ இங்கே இன்டர்வியூ நடக்குன்னா பேப்பர்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நியூஸில் இப்போ ரெஸ்யூமை நம்ம கொடுப்போம். பட் இப்போலாம் ரெஸ்யூம் கம்பெனிக்கு எது மூலியமாக போகுதுன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் மூலியமாக தான் போகுது. அப்போ அதில் ரேங்க் ஆகிற அளவுக்கு அதில் மற்ற காம்படிஷன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெஸ்யூம்ஸ் எசென்ஷியலாக ரெடி பண்ணணும். அதில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொஃபைல் சம்மரி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க ரெஸ்யூமில் இருக்கும். சம்மரியில் 2 to 3 லைனில் என்ன ரோலுக்கு போக போகிறாங்க, என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கிற ப்ரொஃபைல் சம்மரி அவங்க ரெஸ்யூமில் இருக்கணும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ மினிமம் 2 ப்ராஜெக்ட் ஆச்சு ரெஸ்யூமில் போட்டுருக்கணும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதை பார்த்தா தான் ஹெச்ஆர் வேலிடேட் பண்ணுவாங்க. வெறும் காலேஜ் டிகிரி மட்டும் ரெஸ்யூமில் போட்டு வச்சுன்னா வேலைக்கு ஆகுது. அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. லைக் இப்போது கிராஃபிக் டிசைனர்னா ஃபிக்மா அந்த மாதிரி டூல்ஸ் ஆச்சு படிக்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஜாவா டெவலப்பர்னா அதோட ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கணும். இதை தாண்டி அடிஷ்னலாக சாஃப்ட் ஸ்கில்ஸ், காலேஜ் டிகிரி, சர்டிஃபிகேஷன் எல்லாமே காமன் தான். பட் முக்கியமாக ரெஸ்யூமில் அவங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது ப்ரொஃபைல் சம்மரி 2 to 3 லைனில் ஷார்ப்பாக, ப்ளஸ் அவங்க இந்த ரோலுக்காக என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள், ப்ளஸ் அந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் கிராக் பண்ணுறதுக்கான கீ ஸ்கில்ஸ், இந்த 3 மெயின். அதை தாண்டி மீதி இருக்க காமன் எலமெண்ட்ஸ் லைக் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் என்ன படிச்சிருக்காங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் தென் சர்டிஃபிகேஷன்ஸ் காமனாக வரது தான். ஒரு ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க ஃப்ரெண்ட் ரெஸ்யூமில் வந்து நம்ம பேர் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு ரெஸ்யூமில் பண்ணுற தவறுகள்லாம் என்னென்ன சார்? இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரெஸ்யூம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சார்? ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெஸ்யூமில் பண்ணக்கூடிய மெயினான தவறுகள் என்னென்னா, ரெஸ்யூம் வந்து அவங்க பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணிக்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அவங்க அந்த ரெஸ்யூம் பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிறது இங்கே வேலையே கிடையாது. அந்த ரெஸ்யூமை யார் பார்த்தாலும் ஒரு 100 ஹெச்ஆர்ட்ட கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த கேண்டிடேட் யார், இந்த ரெஸ்யூம் வச்சுருக்கவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு தெரியும், அதுதான் கரெக்டு. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிப்பாங்க. லைக் வந்து அவங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பட் காலேஜில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்திருக்கும். இப்போ ஒரு ஜாவா வந்திருக்கும், பைத்தன் வந்திருக்குன்னா வேறு ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல எனக்கு ஜாவா தெரியும், பைத்தன் தெரியும் எழுதி வச்சுருவாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஹெச்ஆர்ஸ் வந்து பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா அது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரியும் போட்டுருக்கேன். அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு நான் 1 to 1 கேட்குறப்போ ஏன் இப்படி எழுதுறீங்கிறப்போ, இல்லை காலேஜில் சும்மா நான் படித்தேன், சும்மா போட்டு விட்டேன், எனக்கு இதுலேயும் வேலை கிடச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கில்ஸையும் தூக்கி ஒரே ரெஸ்யூம்ல டம்ப் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கிறத தாண்டி எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதை மட்டும் ரிலவெண்ட்டாக கொடுக்கணும். இல்லைன்னா ஹெச்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இந்த ரெஸ்யூம் உண்மையிலுமே ஸ்ட்ராங்காக இல்லையான்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இப்போ ரெஸ்யூம் பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கேன்வா அந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேன்வாவில் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமோட ஃபாண்ட் சைஸு, அதே மாதிரி ரெஸ்யூமோட ஸ்டைல்ஸு, ப்ளஸ் அதே மாதிரி ரெஸ்யூமோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்துலையும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பேசிக்காக பண்ணக்கூடாத விஷயங்கள், அதை மாற்றணும். ப்ளஸ் அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பேர் எழுதுறது, அவங்க நம்பர் போகிறனால ஏடிஎஸ்ல அந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காமல் போயிடும். அவங்களோட பேர் நம்பரால் ஏடிஎஸ்க்குன்னு சர்டன் டைப் ஆஃப் ஒரு ஃபார்மேட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட் ஃபார்மேட்டை அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க புது ஃபார்மேட்டை உள்ளே போய் இன்புட் பண்ணி ரெஸ்யூமில் போடுறப்போ அதை ரெஸ்யூமால் ஏடிஎஸ்ஸால் படிக்க முடியாமல் போயிடுது. அதே மாதிரி இப்போ நிறைய ஐகான்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கால் பண்ணுறதுக்கு இந்தான்னு சொல்லி ஃபோன் மாதிரி ஐக்கானு, மெயில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஐகான்ஸ் போடுறப்போ அதையும் ஏடிஎஸ்ஸால் ரீடபிளாக இருக்காது, அங்கேயும் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இதை அவங்க அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு ஹெச்ஆர் டேபிளில் நிறைய ரெஸ்யூம்ஸ் இருக்குது. அந்த ஹெச்ஆர் வந்து அந்த ரெஸ்யூம்ஸ் எப்படி சார் ஃபில்டர் பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லே இப்போ அந்த ஹெச்ஆர் டேபிளில் ரெஸ்யூம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ மாறி போச்சு. ஹெச்ஆர் டேபிளில் இப்போ யாரோட டேபிள் ரெஸ்யூம் இருக்காது, எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ அப்படி ஆன்லைனில் வந்ததுனால ஆன்லைன் மூலிமா தான் ஃபில்டர் பண்ணுறாங்களே. முதல்ல தான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டேபிளில் ஒரு 50 ரெஸ்யூம் 10 ரெஸ்யூம் இருக்கும், ஒன்றா பார்த்து ஃபில்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹெச்ஆர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு 50 ரெஸ்யூம் கொடுத்தீங்கனாலுமே கூட ஏடிஎஸ் மூலிமா போட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏடிஎஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். மொத்தம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் உள்ளே வருது, எவ்வளோ பேர் அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, எத்தனை பேர் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் எல்லாமே ட்ராக் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஏடிஎஸ். அந்த ஏடிஎஸ்லேயே ரெஸ்யூமை எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி இந்தந்த 4 ஸ்கில் வச்சிருக்கணும்னு எங்கள் கம்பெனிலேருந்து அந்த ஹெச்ஆர் ஒரு ஆள் தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்கில் செட்லாம் ஏடிஎஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா அதுவே அந்த 100 ரெஸ்யூமை ஃபில்ட்ரேட் பண்ணி ஹெச்ஆர் கை கொடுத்துரும். இந்த 10 தான் நீங்கள் கேட்கறதுல மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஏடிஎஸ்ஏ வந்து 90% ஃபில்டர் பண்ணிவிடும், ஏன்னா ஹெச்ஆர் கேட்கறனால. அதுக்கப்புறமே ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஒரு லைனும் படிக்க மாட்டாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் எடுக்கிறாங்கன்னா Ctrl F போட்டு ஜாவான்னு டைப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் ஜாவா இருக்குன்னு வந்துடும். அவங்க எங்கெங்கெல்லாம் ஜாவா போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க, எந்தெந்த ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டோட முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க வார்த்தையில் அந்த எந்த லைனில் அங்கே இருக்குங்கிறத வச்சு வித்தின் செகண்டில் அந்த ரெஸ்யூமை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, இது என்ன ரெஸ்யூம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. லைக் இப்போ ஜாவான்னு போடுறப்போ டக்குன்னு அந்த ஃபில்ட்ரேஷன் Ctrl F போட்டு அடிக்கிறப்ப ஜாவா இந்த ரெஸ்யூமில் 15 இடத்துல இருக்குன்னு வருது. ஆனால் அவங்க டேட்டா பேஸில் சீக்வல் எதிர்பார்க்குறாங்கன்னா சீக்வல்னு போடுறப்போ அந்த என்டையர் ரெஸ்யூமில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குன்னா தே கேன் அஸ்யூம் தட் ஓகே இந்த ரெஸ்யூமில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஸோ இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு இடமும் எப்படி இருக்குது, ஒரு 5 ப்ராஜெக்ட் இருக்குது, 5ல் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் சீக்வல்னா அப்போ மேபி சீக்வலில் ஒரு கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸோன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸையும் போட்டு அந்த ரெஸ்யூமில் எப்படி இருக்குது எங்கே மேட்ச் ஆகுதுங்க பார்த்து தான் மோர் தென் 1 மினிட்டுக்குள்ளேயே அதிகபட்சம் 1 மினிட்டுங்கிறது அதிகம் 10 to 20 செகண்ட்ஸ் தான் அந்த ரெஸ்யூமை வேலிடேட் பண்ணிவிடும். ஏன்னா எங்களோட ரோலே ஒரு நாளைக்கு 200-300 ரெஸ்யூம் நாங்கள் வேலிடேட் பண்ணணும். அவ்வளோ வேலிடேட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் பண்ணுறப்ப டைம் இருக்கா, டக்குன்னு ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு கேண்டிடேட்னா அடுத்த கேண்டிடேட். எங்களோட கோல் ஒரு நாளைக்கு 5 to 10 குவாலிட்டி கேண்டிடேட்டை மூவ் பண்ணுறதுனால எல்லா ஹெச்ஆருமே அப்படி தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கீ ஸ்கில்ஸை மெயினாக பார்ப்பாங்க எங்கெங்கே இருக்குன்னு. இப்படி தான் ஹெச்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஹெச்ஆர் டேபிளில் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ டேபிள்லாம் இருக்கிறதுல எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எந்தெந்த ஆப்ஸில் வந்து நம்மளோட ரெஸ்யூமை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைலை வந்து அங்கே எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் சார்? ஸோ நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் போயிட்டு ஒரு ப்ளே ஸ்டோர் தான் டேரெக்டாக ஆப் வேணும்னா ப்ளே ஸ்டோர் போவோம், ஜாப் சர்ச் ஆப்னு போட்டால் நிறைய ஆப் வரும். இன்ஃபேக்ட் நானுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ கூட சம்மந்தமே இல்லை நிறைய ஆப்பை யூஸ் பண்ணுறேன். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோங்கிறது மேட்டர் இல்லை, அந்த ஆப்போட பேக் எண்டில் எத்தனை கம்பெனிஸ் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பர் டேல அப்படிங்கிறத மேட்டர். பின்னாடி இப்போ அந்த ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நாம் அப்ளை பண்ணுறோம், பட் அந்த ஆப்போட 10 கம்பெனி தான் டைப் இருக்காங்கன்னா அப்போ அந்த 10 கம்பெனியில் ஓப்பனிங் தான் அங்கே வரப்போகுது, அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கும். பட் அதுவே 10,000 கம்பெனி டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறும்ல. ஸோ இந்த வயசில் ஆப் வைஸ்லாம் மாறுது. அதில் ஒரு ஆர்டர் வைஸில் நம்ம சொல்லணும், ஃபஸ்ட்லேருந்து அப்படியே சொல்லிட்டே போகணும்னா ஒரு டாப் 5 கூட நான் ஷேர் பண்ணுறேன், மேபி அவங்க நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்ரி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நம்பர் 1 ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்மாகவும் அதுதான் இருந்துட்டு இருக்கு, நிறைய கம்பெனிஸ்லேயும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் திங் லிங்க்டின்ல அவங்க சர்ச் பண்ணலாம். லிங்க்டின் வேர்ல்டு வைடில் ஃபேமஸ், நாக்ரி இந்தியா மாதிரி லிங்க்டின் வேர்ல்டு வைடில் ஃபேமஸ். லிங்க்டின் மூலியமாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கம்மா, நாக்ரி அண்ட் லிங்க்டின் சேம் தான். ஓகேங்களா? அண்ட் தென் தேர்டா இண்டீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்த்தா ஷைன், ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இட் அப்படின்னு ஒரு 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாக்ரி, இண்டீட்,
நாக்ரி, லிங்க்டின், இண்டீட், ஷைன் அண்ட் ஃபவுண்ட் இட் இந்த 5 பிளாட்ஃபார்ம் எஃபெக்டிவாக இருக்குது. அதில் டாப் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அண்டு நாக்ரி தான். ஸோ இதில் ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். இதுலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து அவங்களோட ரெஸ்யூமை தூக்கி போட்டதுக்கப்புறமே ஹெச்ஆர் வந்து கால் பண்ணிவிடுவாங்கலாம் கிடையாது. நாக்ரிலேயே கொடுத்துருப்பாங்க 100% ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்போ எல்லா விஷயத்தையும் நிறைய பேர் நம்பாளுங்க ரெஸ்யூமே காப்பி பண்ணி பேரை மாற்றி போட்டவங்களே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் போயிட்டு டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனம் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் அங்கே நாக்ரியில் நாங்கள் பேக்எண்டில் சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் பர்சனுக்கு 1,00,000 ரெஸ்யூம் வரும். அவ்வளோ இருக்கப்போ நாங்கள் ரொம்ப டெப்த்தாக ஃபில்டர் போடுறப்ப அந்த ரெஸ்யூம்லாம் அழகாக எவால்வேட் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நாக்ரி ஆப்ஸில் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா மெயினாக லிங்க்டின் அண்ட் நாக்ரி காட்சி ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுங்க. அது மேண்டரி. நிறைய பேர் லிங்க்டின்லாம் அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ பின்னாடி இருக்க அந்த பேனரே கூட அப்டேட் பண்ண மாட்டாங்க. எந்த ஸ்கில்ஸையும் ஆட் பண்ண மாட்டாங்க. எபோட் செக்ஷனில் அவங்க என்ன தான் ரோலுக்கு தேடுறாங்கன்னே போட மாட்டாங்க. இதெல்லாமே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதெல்லாமே எஃபெக்டிவாக பார்த்து அவங்க பண்ணணும். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மள வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகி ஒரு இன்டர்வியூக்கு போகணும் சார்? ஓகே. ஸோ இன்டர்வியூக்கு போகிறப்போ 2-3 விஷயம் இருக்குது. நம்ம மைண்ட் செட் வகையில் ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ப்ளஸ் இன்டர்வியூக்கு ரெடியாகி போகிறதும் இருக்குது. இன்டர்வியூக்கு மோஸ்ட்லி இப்போ ஐடி போகிறனால ஃபார்முலா போகலாமா இல்லை டிஷர்ட் போட்டு போகலாமா டவுட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இன்டர்வியூவில் எல்லா கம்பெனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேண்டிடேட் ஃபார்முலா தான் வரணும். ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலுமே ஸ்லீவ்ஸ்லாம் அடிச்சு விடாமல் ஃபார்முலா தான் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கேண்டிடேட் கரெக்டாக க்ரூம் பண்ணியிருக்கணும். ரொம்ப ஃபுல் ஷேவ் பண்ணாலும் கரெக்டாக ட்ரிம் பண்ணியிருந்தாலுமே கூட மோர் தென் ஃபைன் ஐடி கல்ச்சரை பொறுத்தவரையும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸில் கரெக்டாக போகணும். செகண்ட் திங் டாக்குமெண்டேஷன் வைஸில் அவங்களோட ஃபைலில் கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 ரெஸ்யூம் காப்பியாச்சு இருக்கணும். ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருக்கணும். ஏன்னா கம்பெனியோட என்ட்ரன்ஸ்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க காலேஜோட டாக்குமெண்டேஷன்ஸ் லைக் டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் டாக்குமெண்ட் வைஸில். இதை தாண்டி டெக்னிக்கல் வைஸில் என்ன அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஒரு ரோலுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் கொஷினுக்கு அவங்க ஒரு சீட் ஷீட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷீட்டில் எல்லா கொஷினோட ஆன்சருமே கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அந்த ஷீட்டில் அவங்க எல்லாத்தையும் ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரீகால் பண்ணிட்டே இருக்கலாம். இன்டர்வியூ போகிறப்ப பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும் அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் நானுமே கூட இன்டர்வியூஸ் போகிறப்போ ஷீட்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஷீட் ஒரு ஷீட்டில் மொத்த கொஷின்ஸ் அண்ட் பேங்க் ஒரு 30 கொஷின் ஒரு 50 கொஷினோட ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே எழுதிட்டு அது ஒரு ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்கலாம். அங்கே போகிறப்ப கொஞ்சம் வந்து ஓகே இந்த கொஷினுக்கு எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூவில் நிறைய பேர் கம்யூனிகேஷனுக்கு பயப்படுவாங்க. ஸோ சரியாக பேசணும்னு ஐடிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் அப்படியே செம ஃப்ளூயண்ட்டாக பேசணும்லாம் இல்லை. சொல்கிற விஷயத்தை கரெக்டாக புரியுற மாதிரி கன்வே பண்ண தெரியுதாங்கிறத மேட்டராக இருக்குது. பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்டர்வியூ போய்ட்டு அவங்களுக்கு பதில் தெரியாதனால அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்துருவாங்க. அதுக்கு இல்லைனா ஏதோ பேச வர மாதிரியே பண்ணுவாங்க. பட் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. கடைசியில் இன்டர்வியூ என்ன நினச்சிருப்பாருன்னா கம்யூனிகேஷன் வரல போல், டெக்னிக்கலாக ரொம்ப தெரியல போலன்னு நினச்சிருவாங்க. அதனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியலனா கூட அதுக்கு ரிலேட்டடாக இந்த விஷயம் எனக்கு தெரியாது பட் ஐ நோ மோர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் என்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிற மூலிமா அட்லீஸ்ட் கம்யூனிகேஷனாச்சும் நல்லா வருது. இந்த போர்ஷனால இதில் ஏதோ நல்லா படிச்சிருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியாவை ஷோகேஸும் பண்ணி காட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து இன்டர்வியூவில் அவங்க பயன்படுத்தலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னும்போது ஃபைனலாக தான் சம்டைம்ஸ் தெரிய வருது நம்ம போனது வந்து ஒரு கன்சல்டன்சி ஆர் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா தான் வந்து இன்டர்வியூ, காசு கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது சார்? ஸோ இப்போ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சோ ஆட்கள் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கனால நிறைய ஃபேக்கான கன்சல்டன்சிஸ், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு விதமான மாடல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி கேண்டிடேட்டை தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து இது பண்ண வைக்கலாம். ஒருத்தர் டேரெக்டாக எங்கள் கிட்ட நிறைய கம்பெனி டைப்பில் இருக்காங்க, 10,000 கொடுங்க 50,000 கொடுங்க நான் வேலை வாங்கி கொடுத்துட்றேன். ஒருத்தர் நான் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு பேக் டோரில் உங்களுக்கு வேலைக்கு அமுச்சு விட்ருவேன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மாதிரி. இல்லைனா ஒரு சில பேர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஃபார்முலா இன்டர்வியூ வச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு இந்த 4 ஸ்கில் தெரியல அதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல, வேணா அது நானே சொல்லி கொடுத்துட்டு உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், இல்லை நானே சொல்லி கொடுத்துட்டு எங்களோட கிளைண்ட் லொகேஷன் நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் அண்ட் நிறைய போயிட்டு தான் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் ஸ்டெப்பே ஒரு வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு காசு கேட்குறாங்க. ஒரு 1000 ரூபாயோ மினிமம் கம்பெனிஸ்லாம் வெறும் 500 ரூபாய் வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் 5000 50,000 புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்டால் கூட கொடுக்காதீங்க. ஏன்னா மணி அப்படின்னு அந்த இடத்துல வந்துச்சுனாவே மோஸ்ட்லி ஸ்கேமாக இருக்கும், ஃபேக்காக இருக்கும் தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் ஜாபுக்குன்னு சொல்லி எந்த இடத்துக்கு போயினாலும் மணி கொடுக்காதீங்க. செகண்ட் திங், ஒரு இன்டர்வியூ கால்ஸ் வருது, கால் லெட்டர் வருதுனாலுமே கூட அது என்ன கம்பெனிலேருந்து வருது அப்படிங்கிற அந்த கம்பெனி பேர் எடுத்துகிட்டு வந்து கூகுள் குரோமில் போட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட கூகுள் ரிவ்யூ வந்துடும். அந்த கூகுள் ரிவ்யூ கிளிக் பண்ணி லோயஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான கன்சல்டன்ஸ்னால் எக்கச்சக்க பேர்
எக்கச்சக்க பேர் கூகுள் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. 1 மந்த் சேலரி வாங்கி ஏமாத்திட்டாங்க. இவ்வளோ காசு வாங்கி ஏமாத்துறான்னு. ஸோ ப்ரிகாஷன் ஸ்டெப்புக்கு ஃபர்ஸ்ட்டு கூகுள் ரிவ்யூவை செக் பண்ணுங்க. செகண்ட் திங் அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. தேர்ட் திங் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உண்மையிலுமே ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களோட ஒரு லிங்க்டின்ல ஒரு நல்ல ப்ரொஃபைலை மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபேக்காக இருக்க கன்சல்டன்சி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் அதெல்லாம் அவ்வளோ கேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. லிங்க்டின்ல அவங்களுக்கு ப்ரொஃபைலே கிடையாது, இல்லை பெருசாக ஆக்டிவாக போஸ்ட்லாம் போடுறதில்ல அப்படின்னாவே அது ஸ்கேமாக இருக்க தான் சான்சஸ் அதிகம். இதில் எல்லாமே அவேர்னஸாக இருக்கணும். மெயின் திங் மணி அப்படின்னாவே போகாதுங்கிறது என்னோட சஜஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியில் வந்து ஃப்ரெஷராக நம்ம போகிறோம் அப்படின்போது நம்மளுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷனானது நம்ம என்ன வச்சுக்கலாம் சார்? ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேரி ஆகும் கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் ஃப்ரெஷராகவே 10 லட்சம் 15 லட்சம் லேக் பெர் ஆனமுக்கெலாம் கூட ப்ளேஸ் ஆகிறவங்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இப்போ மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கனால ஒரு வேலை கிடைச்சாவே போக பாருங்கள். மினிமம் 10,000 ரூபாய் சேலரி கிடைச்சா கூட போக போகிறாங்க. ஏன் அப்படின்னா 10,000 ரூபாய் நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு 10,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனால் வேற ரொம்ப ஒரு சிம்பிளான படிக்காமல் வேலைக்கு போகிறான் கூட 15,000 ரூபாய் தானே கிடைக்கும். நான் அதான் படித்து முடிச்சு இவ்வளோ பண்ணிட்டு 10,000 ரூபாய்க்கு போகணும்னு நினைப்பாங்க. அங்கே அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் கரியர் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு சில ரோலில் கரியர் க்ரோத் இருக்காது. இப்போ 10,000 வாங்கினா கூட 5 வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட 12,000 13,000 தான் வாங்குவாங்க. பட் ஐடியில் நீங்கள் இப்போ 10,000 வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 2-3 கம்பெனி மாறி போகிறப்பல 5வது வருஷம் 1 லட்ச ரூபா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஃப்ரெஷராக இருந்து பார்க்குறப்போ சேலரியை பார்க்காதீங்க. வாட் எவர் த சேலரி இஸ் அங்கே போக பாருங்கள். உங்களால் சர்வே பண்ண முடியுதா, உங்களோட லிவிங்க்கும் சாப்பாட்டுக்கும் தராங்களா, ஃபஸ்ட்டு 1 வருஷம் கண்ணை மூடிட்டு போகணும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. ஸோ நாம் வந்து ப்ரைஸை டிமாண்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய் நான் வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு 30,000 கொடுங்க 40,000 கொடுங்க நான் வரேன் டிமாண்ட் பண்ணலாம். பட் ஃப்ரெஷராக இருக்கப்போ ஸ்கில்ஸ் இல்லை, மார்க்கெட்லேயும் இப்போ ஓப்பனிங் இல்லை, வேலை தரதே கஷ்டம்னால எதுவாக இருந்தாலும் போகிறது பெட்டர். பட் ஒரு நல்ல சிடிசி ஒரு குட்டாக போகலன்னா 2.5 அப்படிங்கிறது பேசிக்காக கொடுக்குறாங்க. 2.5 to 4 LP, அதாவது 15,000 to 25,000 வரையும் ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல குட் சேலரி அமௌண்ட்னா இந்த சேலரி அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஃப்ரெஷராக வந்து நம்ம ஒரு 10,000 to 15,000 ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னும்போது ஒரு 5 years கழிச்சு நம்ம வந்து ஒரு ஐடி ஜாப்ல என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன ரோலில் நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஓகே, ஸோ ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பார்த்து ஷாக்கிங்கான விஷயம் அதுதான். ஸோ நான் ஹெச்ஆர் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் 1 monthல நான் ஒரு ஆளை ஹையர் பண்ணுறேன். கடைசியில் அந்த ஒரு பர்சனுமே எங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான். அந்த பர்சனுக்கு ஒரு 4.5 வருஷம் தான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரை நான் ஹையர் பண்ணுறப்ப அவருக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன், எங்கள் கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணுற பேக்கேஜ் 27 LP. ஸோ வெறும் 4.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட மாதம் அவரோட சேலரி 2 லட்ச ரூபாய் கிட்ட. ஸோ அதுதான் என்னோட ஒரு ஸ்பார்க்கில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அது நம்ம மாதிரி தான் காலேஜ் படிச்சிருக்காரு, நம்மளோட ஊரில் தான் படிச்சிருக்காரு, எப்படின்னு பார்க்குறப்ப அடிஷ்னலாக ஐடி பற்றின ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காரு. 4 வருஷத்தில் இவ்வளோ வந்திருக்காருங்க பட்சத்தில் வெளியில் இருக்க நிறைய பேர் தெரியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் இவ்வளோ சேலரிலாம் வாங்க முடியுமா, இவ்வளோ தூரம் க்ரோத் இருக்கான்ட்டு. டெஃபினட்டாக அந்த அளவுக்கு க்ரோத் இருந்துட்டு இருக்கு. மினிமம் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு டெவலப்பரில் ஒரு நார்மலான ரோல் இருந்துட்டு இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய் வரையும் கண்டிப்பாக உங்களால் சேலரி வாங்க முடியும். ஒரு ஆவரேஜாக ஒரு 7-8 வருஷம்லாம் போயிடுச்சுன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது இப்போ இருக்க ரேஞ்சில் 1.5 லட்சம் to 2 லட்சங்கிறது நிறைய ஐடி ப்ரொஃபஷன் சர்வசாதாரணம். மினிமம் ஒரு கம்பெனியோட 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டாவே 1.5 லட்சம் to 2 லட்சம் வரையும் கம்பெனிஸ் கொடுக்க ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும் இல்லையா சார்? இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களோட அட்வைஸ் ஆனது என்ன சார் இருக்கும்? ஸோ ஒரு கன்க்ளூஷனாக ஒரு ஃப்ரெஷர் ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா என்னோட ஒரு மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க ரோலை வந்து எதையும் பிக் பண்ணாதீங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்தும் படிக்காதீங்க. உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வீட்டில் காசு வாங்கி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணின்னு கூட படிக்கணும் இல்லை. ஃப்ரீயாகவே யூடியூப்பில் ரியலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குன்னா படிக்கலாம். அதை படித்து லேர்ன் பண்ணுங்கள். மினிமம் உள்ளே வரப்போ ஐடியில் வேலை எடுக்குன்னா மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கங்க. அடுத்த 3 to 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் இந்த ஜேர்னி இருக்க போகுது. இது ஒரு கஷ்டமான பாதை தான். இவ்வளோ தூரம் தாண்டி தான் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான இடத்த ரீச் பண்ண முடியும். இப்போ இருக்க இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு எடுத்தோம் அடுத்த 2 மாதத்தில் வேலை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம நெகட்டிவ் ஆயிடுவாங்க நிறைய பேர். என்னோட கிளாஸ்மேட்ஸே பைத்தான் டெவலப்பர் ஆகணும்னு கோர்ஸ்லாம் படித்து அவ்வளோ பாசிட்டிவ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஃபோன் நிற்கிறப்போ கால் சென்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடாக மாறி போயிடுவாங்க. பிகாஸ் அவங்களோட உள்ளே வரப்போ மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஈஸியாக போய் லட்சத்தில் சம்பளம்னு நினச்சி வந்துடுவாங்க. பட் ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். அந்த விஷயத்தை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயத்தை நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா 10 பேர்த்தோட விட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு 1 to 2 வருவீங்க. அப்படி வரப்போ கண்டிப்பாக கம்பெனி எடுத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. அவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் போக பாருங்கள். ஆன் தி கோல உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் ஐடியில் கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். அதாவது ஒரு ஃப்ரெஷர் மட்டும் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து இதெல்லாம் பண்ணால் ஒரு 5 years கழிச்சு நம்மளோட க்ரோத் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.
Taste the Daily.